எப்படி சிரிப்பாங்க நீங்கள் இந்த கேடரை வந்து இந்த க்ரைனால் வைப்ரேட் பண்ணி கீழே இறக்கி இந்த பாலம் இல்லா சரியான கஷ்டம் என்ன ஒரு நாளைக்கு 2 தரம் போய் வரணும். இப்போ வட்டக்காஜால சுற்றி வர வேண்டியா இந்த பாதை வந்து எவ்வளோ நாள் செல்லும் உங்களுக்கு நேற்று ஓப்பன் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. நான் அப்படி வந்து இல்லை அதான் வந்து பார்ப்போம்னு வந்தேன்னா அப்படி ஒரு சாத்தியம் கூட இல்லை. பார்த்தீங்க சொன்னால் இந்த பாலத்துக்குரிய பொருட்கள் வந்தீங்க. இதுதான் பாலத்துக்குரிய பொருட்கள். உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இது வந்து A35 வீதி வந்து இது பரந்தஞ்சந்தையிலேருந்து முல்லைத்தீவு போகிற பிரதான வீதி. ஆனால் இந்த வீதியை பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு போகிறதுக்கு மிகவும் ஒரு இலவான வீதி, ஒரு நேர் தரவழி பாதை ஸ்பீடாக போகக்கூடிய இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு போகிறேன்டா 2 வீதியை வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒன்று மாங்குளம் மற்ற வட்டக்காட்சி வீதியை பயன்படுத்தக்கூடிய, இன்னும் ஒன்று இருக்கா மிக கண்டாவளைகளால் போகிறது. அது வந்து எதுன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சரியான சிரமப்பட்டு கொண்டிருக்கணும். அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த வயது போன அம்மாக்கள்லாம் இதில் போட்டிருக்க இந்த பாதையில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது இந்த மண் மூட்டையில் அடிக்கப்பட்டு இருக்குது. இதால் வந்து அவள் பயணிக்கிறது வந்து சரியான சிரமம்மா. என்ன காரணம்னா அந்த அவளுக்கு ப்ரெஷர் இருக்காம், அப்படி இதுகளுக்கு போக தங்களை பயமாக இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா போடுறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இப்படி காலையை தொடர்ந்து பாருங்க. இங்கே என்னமா இந்த வேலையில் நடந்து கொண்டிருக்காண்டு பாலத்தில் என்ன வேலை நடக்குது இன்றைக்கு? நீங்கள் பார்த்ததில் என்ன வேலை நடக்குது இன்றைக்கு? இந்த கொங்கிரீட் போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேடர்களை உள்ள, அதாவது நிலத்துக்கு அதிகமாக தாட்டு அதை வைப்ரேஷன் படிக்கத்தான் நான் இந்த நிலத்துக்கு தாளுது தாண்டு. ஏன்னா ஏற்கனவே க்ரவல் போட்டு தான் நான் இல்லை வைப்ரேட் படிச்சிருக்கேன். அதை தாட்டு தான் கொங்கிரீட் போடணும். என்ன காரணம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஏக தண்ணி நிற்கிது, மழை காலம் தண்ணி நிற்கிறதால வந்து அந்த மண்ணை வந்து வெட்டுறதுக்கு அது அப்படியே உள்ளே போகுதாம், அந்த தண்ணிக்கெல்லாம் போகுதாம். அப்போ அதால் வந்து இந்த பாதைக்கு கொங்கிரீட் போடுறது சரியாக சிரமம்னு சொல்லி தான் இப்போ இதை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன தொடர்ந்து காணொலியில் இணைஞ்சிருங்க. இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாருங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த பாலத்தின் என்ன நிலைமையில் எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ந்தும் காணொலியில் இணைந்திருங்கள். இந்த இதில் வந்து தண்ணின்ற இந்த இது ப்ரெஷரால் வந்து நேரம் வந்து இந்த தண்ணி வந்து கொண்டே இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் 1 கிழமைக்கு மேலே அப்படி தண்ணி வந்து கொண்டே இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே அப்படி இந்த இடம் எல்லாமே வந்து அப்படி பாசியாக போயிட்டுது. இது பாரு எப்படி வந்துடுங்க தண்ணி, இந்த தண்ணை வந்து சுடுவுது. இங்கே பாருங்க சுடுவுது தண்ணி. இந்த மழை வெள்ளங்களுக்காக இந்த தண்ணின்ற அமுக்கத்துக்காக அப்படியே மேலே அப்படியே வந்து கொண்டே இருக்குது. இது இப்போ நாங்களே வந்து இதை ஒரு கிழமைக்கு மேலே அவதானித்து கொண்டிருக்கோம். அப்படியே தண்ணி ஒழுகி கொண்டே இருக்குது. இப்போ நாங்கள் இதில் வந்து நாங்கள் இப்போ மோட்டர் போட்டோ இல்லாட்டி இந்த கேன் பம்பை போட்டு தான் தண்ணி எடுக்கிறோம். நாங்கள் இது வந்து அப்படியே தண்ணி வந்த வாட்டுக்கே இருக்குன்னு எப்படி சிரிப்பாங்க. இங்கே இது பாருங்க கொஞ்சம் வெட்டியா பூட்டிட்டாமா, தண்ணியை கொஞ்சம் சேமிச்சிட்டான் பூட்டி. என்ன கொஞ்சம் எவ்வளோ காலத்துக்கு ஓடுமோ தெரியல அந்த தண்ணி. என்ன பரந்தன் முல்லைத்தீவு போகிற ரோட் தான் இது. வந்து A35 வீதி தான். இப்போ அந்த சேதமடைந்த அந்த பாலத்தை வந்து இந்திய இராணுவம் வந்து திருத்தி கொண்டிருக்குது. இன்றைக்கு வந்து என்ன பணிகள் வந்து இங்கே நடைபெறுகன்னு சொல்லி இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய போகிறேன். வாங்க போய் பார்ப்போம். பாருங்க தெரியுது, வந்து கிரைன் எல்லாம் தெரியுது. இப்படியே போய் பார்ப்போம் என்ன பணிகள் இன்றைக்கு நடைபெறுக என்னமான்னு சொல்லி இந்த காணொலியில் பார்ப்போம். இந்த பார்த்தீங்க சொன்னால் இந்த வேலைகள் எல்லாமே வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த பாருங்க இந்த பால வேலைகளை பார்க்குறதுக்காக வந்து இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து பால வேலைகள் வந்து தட்டால் புறலாம் நடந்து கொண்டிருக்கு. பார்ப்போம். பாருங்கள் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு வந்து நிற்கிது. எமர்ஜென்சி ஏதாவது தேவைன்னு சொன்னால் அதுக்காக வந்து பார்த்து எங்களை ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து நிற்கினேன். இதில் பார்த்தீங்க சொன்னால்
இதில் இந்திய இராணுவம் நிற்கிது பாருங்கள். அந்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கினேன் இந்தியன் இராணுவம். நாங்கள் வந்து இப்போ இதால் இந்த இதுக்கு ரவருக்கு அங்கால போக இயலாது. எங்களுக்கு வந்து இந்த இதில் பாதை தந்திருக்கிறீங்க. இந்த பாதையால் தான் நீங்கள் நடந்து போகலாம். பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கின இந்திய இராணுவம் வந்து தங்களோட வேலை செய்து கொண்டிருக்கு. நீங்கள் பாருங்க. இப்போ தற்காலிகமாக வந்து எங்களுக்கு இந்த பாதை தந்திருக்கிறேன் நடந்து போகிறதுக்கு. இதை பாருங்க, இப்படி சேறுகள் அதுகளாக இருக்குது. கவனமாக போக வேணும். இந்த பாலத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கேன். இங்கே பாலத்துக்குரிய பொருட்கள் எல்லாமே இருக்குது. பாலத்துக்குரிய பொருட்கள் எல்லாமே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த கயிறு எல்லாம் இருக்குது இங்கே. இன்றைக்கி பார்ப்போம் என்ன வேலைகள் வந்து இந்த பாலத்தில் நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க சொன்னால் இந்த பாலத்துக்குரிய பொருட்கள் வந்தீங்க. இதுதான் பாலத்துக்குரிய பொருட்கள். இதில் பார்த்தீங்க சொன்னால் இலங்கை இராணுவம் இந்திய இராணுவம் வந்து இதில் நிற்கினேன். இதில் பார்த்தீங்க சொன்னால் இங்கே இதுக்குரிய இந்த கேடர் எல்லாம் வச்சிருக்கீங்க. அங்கே பாருங்க, இந்த கேடர் எல்லாம் முன்னுக்கு வந்து போகாமா பிடிச்சா தானே இல்லை வேண்டாமா? நீங்களும் இதை பார்த்து தான் போடுறீங்க என்ன? எத்தனை வயசு அம்மாவுக்கு? எந்த இடம்? கண்டாவளை. என்ன இந்த பாலம் இல்லாத சரியான கஷ்டம் என்ன? போகணுமே நம்ம வேற இந்திய ராணுவம் இல்லை நிற்கிறதான பாப்போம். வேலை முடிஞ்சா நெல்லம் என்ன நெல்லம்மா. ஓகே. இந்த கேடரை வந்து கீழே இறக்கின அந்த இடத்துக்கு வந்து கேடரை இறக்கின பாருங்க. இந்த கேடரை வந்து மண்ணுக்குள்ள இறக்கினேன். அது பெரிய இதுண்ட கேடர் வந்து இதுண்ட கிரைன் இதுக்கு வைப்ரேட் பண்ணி இதை பாருங்க அந்த மண்ணுக்குள்ளே போகுதுங்க. இதில் பாருங்க, இந்த கேடரை வந்து இந்த கிரைனால் வைப்ரேட் பண்ணி கீழே இறக்கி வந்து இந்த இடத்துல வந்து கொங்குரீட் போடுவினேன். கொங்குரீட் போட்டு தான் வந்து இந்த பாலம் அமைப்பேன். அதுக்குரிய பாலம் போடுறதுக்கு வந்து இந்த கேடரை வந்து கீழே இறக்கணும். அது வைப்ரேட் பண்ணினா தான் அந்த மண்ணு கீழே இறங்கும். அப்போ அது கொங்குரீட் போடுறதுக்காக தான் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பார்ப்போம் இன்றைக்கு வந்து என்ன வேறு என்ன இன்றைய நடைபெறன்னு சொல்லி இந்த காணொலியில் பதிவேற்ற இருக்கின்றேன். பார்க்கணும். கூடிய விரைவில் செய்யறதுனால இன்னும் நன்றி. நீங்கள்
நீங்கள் இந்த பாதையாளி எப்படங்க நீங்கள் இந்த பாதையான எப்படங்க நீங்கள் இதால தான் போகிறேன் ஒரு நாளைக்கு 2 தரம் போய் வரேன் இப்போ வட்டக்காட்சி சுற்றி வர வேண்டியா இந்த பாதை வந்து எவ்வளோ நாள் செல்லு பண்ணு உங்களுக்கு நேற்று ஓப்பன் பண்ணுற மாதிரி சொன்னாங்க நான் அப்படி வந்து இல்லை அதான் வந்து பார்ப்போம்னு வந்தேன்னா அப்படி ஒரு சாத்தியம் கூட இல்லை இல்லையேன்னு நிறைய வேலை இருக்கு போல நிறைய வேலை இருக்கு போல எப்படின்னு 15-20 நாள் பிடிக்கும் போல தான் தெரியுது போல இருக்கு உங்களோட போக்குவரத்து தான் கொஞ்சம் கஷ்டம் சரியான சிரமப்படுறோம் சரி ஓகே ஓகே ஐயா என்ன மாதிரி உங்களை என்ன மாதிரி நீ இதான் இது நீங்கள் எந்த இடம் ஆ அப்போ நீங்கள் இந்த பாதான பிளங்குற நீங்கள் கஷ்டமே இந்த பாதை வந்து செய்யணும் என்ன இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் செய்ய கஷ்டப்படினே என்ன செய்யணும் என்ன கஷ்டமே சரி ஐயா கவனமாக போயிட்டு வாங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்க சொன்னால் தற்காலிகமாக வந்து இந்த பாதை தான் எங்களை வந்து பயணிக்க விட்டுருக்கினேன் பாப்பா இங்கே பாருங்க இந்த இதாலையெல்லாம் நடந்து போகணும் இதில் வயது போன ஆக்கள் எல்லாம் போகிறது சரியான கஷ்டம் இந்த பாலம் உடைஞ்சு பாருங்க இந்த மண்ணெல்லாம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அங்கே போயிருக்கு பாருங்க இதால் வந்து வயல் வந்து சரியான சேதம் ஏற்பட்டிருக்கு அதையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் இந்த பாலத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் இருக்குது பாருங்க எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் இருக்குது இந்த கிரைனால தான் வந்து அந்த வைப்ரேட் பண்ணினேன் பாருங்க இந்த கேடரை இது வந்து இந்த ஜெனரேட்டர் இங்கே இயங்கி கொண்டு பாருங்க பார்த்தீங்கன்னா இல்லை மேலே சீராக்கள் ஆரடியை எல்லாம் இருக்கினேன் இதிலையும் வந்து அந்த பழைய கேடர் அந்த பழைய பாலத்திலேருந்து காட்டின கேடர்கள்லாம் இதில் இருக்குது இதில் பாருங்க இந்திய இராணுவம் வந்து இந்த வேலையில் செயல்பட்டு விட்டுருக்கீங்க இந்த நான் பாலத்தால் பாதுகாப்பு இல்லாமல் போகிறது கஷ்டம் இந்த பாதையால் வந்து போகிறது கஷ்டம் மக்கள் வந்து அன்றாட தேவைகளுக்காக வந்து இந்த இடத்துல போக வேணும் இன்னும் செய்யலாது இதில் பாருங்கள் இப்போ கொஞ்சம் அண்டைக்கு பார்த்தளவோட இன்றைக்கு கொஞ்சம் இந்த இடங்களை பெருசாகிக்கின்றிருக்கு இந்த இது பார்த்தீங்க சொன்னால் அந்த கரை உடையாமல் வந்து சைட்டுக்கு வைக்கிற அந்த தான் எப்படி இருக்குங்க இந்த பாலத்தின் வேலைகள் வந்து இன்றைக்கு மும்முரம் நடந்து கொண்டிருக்கு